சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆர்சிபி கூட தோத்த கடுப்பே இன்னும் போகல. நேற்றுக்கு ராஜஸ்தான் கூடயும் தோத்துட்டாங்க. சரி, கஷ்டமா தான் இருக்கு. அடுத்த மேட்ச்ல நல்லா விளையாடி கண்டிப்பா அதிகமாக ஜெயிப்பாங்க அப்படின்றது நம்புவோம். சரி, இந்த மேட்சஸுக்கும் நம்ம டாக்ஸுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? நம்ம ஏன் இதை பத்தி பேசுறோம்னா, சென்னை வர்சஸ் ஆர்சிபி மேட்ச் எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம், சேப்பாக், சென்னையில நடந்துச்சு. அதுக்கு டிக்கெட் வாங்கி போன ஒருத்தர் அந்த டிக்கெட்டை சோசியல் மீடியால போட்டு அதுக்காக அவர் எவ்வளவு டாக்ஸஸ் பே பண்ணாரு அப்படின்றதையும் சொல்லியிருந்தாரு. அது ஆல் இந்தியா லெவல்ல சோசியல் மீடியால வைரல் ஆயிடுச்சு. அப்படி அவர் என்னென்ன டாக்ஸ் பே பண்ணாரு அப்படின்றதான் இந்த வீடியோல பிரேக் பண்றோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவர் போன டிக்கெட்டோட பேஸ் பிரைஸ் எவ்வளவுனா 2343 ரூபாய் 75 பைசா. அதுக்கு மேல என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ் 25%, 781 ரூபாய் 25 பைசா. இந்த என்டர்டைன்மெண்ட் டாக்ஸை யாரு லெவி பண்றது பாத்தீங்கன்னா லோக்கல் அத்தாரிட்டிஸ், அதாவது முனிசிபல் கார்பரேஷன்ஸ், டவுன் பஞ்சாயத்து, இவங்க எல்லாம். அப்போ சென்னை சேப்பாக்ல நடந்த மேட்ச்க்கான என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ் யாருக்கு போகும்னு பாத்தீங்கன்னா சென்னை கார்பரேஷன். பேசிக் டிக்கெட் பிரைஸ் பிளஸ் 25% என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ், அது ரெண்டையும் ஆட் பண்ணி அதுக்கு மேல 28% ஜிஎஸ்டி லெவி பண்ணனாலதான் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன். பட் சட்டம் என்ன சொல்லுது அப்படின்றத பார்ப்போம். என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் லெவி பண்ணதுதான் ஜிஎஸ்டிக்குள்ள சப்சியூம் பண்ணியாச்சு. பட் இந்த என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ் லெவி பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா லோக்கல் அத்தாரிட்டிஸ், அதாவது முனிசிபல் கார்பரேஷன், அப்படி இல்லைன்னா டவுன் பஞ்சாயத்து. அதை ஜிஎஸ்டிக்குள்ள இன்னும் கொண்டு வரல. எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் தனியா தான் அதை சார்ஜ் பண்றாங்க. சரி, இப்ப டிக்கெட்ல போட்ட ஜிஎஸ்டி காம்பனன்ட்டுக்குள்ள வரும். ஜிஎஸ்டி எப்படி கால்குலேட் பண்ணோம்னா வேல்யூ ஆஃப் சப்ளை இன்டு ரேட் ஆஃப் டாக்ஸ். இந்த வேல்யூ ஆஃப் சப்ளை எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்றது செக்ஷன் 15 ஆஃப் சிஜிஎஸ்டி ஆக்ட் அண்ட் எஸ்ஜிஎஸ்டி ஆக்ட்ல வந்து தெளிவா சொல்லியிருக்கு. செக்ஷன் 15 சப்செக்ஷன் 2 கிளாஸ் ஏ என்ன சொல்லுதுன்னா, ஜிஎஸ்டி இல்லாம வேற ஏதாவது டாக்ஸஸ் பே பண்ணோம்னா பேஸ் பிரைஸ்ல இருந்து இந்த டாக்ஸஸையும் ஆட் பண்ணி தான் வேல்யூ ஆஃப் சப்ளை வந்து கண்டுபிடிக்கணும். அந்த வேல்யூ ஆஃப் சப்ளைல இருந்து தான் ஜிஎஸ்டி பே பண்ணணும் அப்படின்றதான் சட்டம் சொல்லுது. ஸோ இவரோட டிக்கெட்டோட வேல்யூ ஆஃப் சப்ளை அஸ் பர் செக்ஷன் 15 பார்த்தீங்கன்னா 3125 ரூபாய். இதுக்கு மேலதான் டாக்ஸ் ரேட்டான 28% லெவி பண்ணப்படும். அதுல 14% சிஜிஎஸ்டி, 14% எஸ்ஜிஎஸ்டியா பைஃப்ரிகேட் பண்ணி கால்குலேட் பண்ணுவாங்க. இப்ப இவர் வாங்கின ஐபிஎல் டிக்கெட்டுக்காக இவர்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ண டாக்ஸ்ல 781 ரூபாய் 25 பைசா முனிசிபல் கார்பரேஷனுக்கு பே பண்ணுவாங்க. ஜிஎஸ்டிய 437 ரூபாய் 50 பைசா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும், 437 ரூபாய் 50 பைசா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் பே பண்ணுவாங்க. ஹோப்ஃபுல்லி ஐபிஎல் டிக்கெட்ல இருந்த இந்த டாக்ஸேஷன் கன்ஃபியூஷன் உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.